வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ஊரில் பொதுவாகவே மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் கேமரா சென்ட்ரிக்காகவும் ஃபோன் விடக்கூடிய ஒரே ஆள், ரொம்ப காலமாக செல்ஃபி ஸ்டிக்கோடு சேர்த்து ஃபோன் விற்ற ஒரே ஆள் இவங்க தான். ஸோ அவங்ககிட்டேருந்து V50 மறுபடியும் நிறைய பேர் ஆல்ரெடி கேள்வி கேட்டிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இந்த V சீரிஸ்க்கு கேள்வியும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து V40லேருந்து வந்து எனக்கு என்ன பிடிச்சது பிடிக்கல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து அது முதல்ல சொல்லிடுறேன். நல்லா இருந்தது வந்து இந்த டிசைன், மேட் ஃபினிஷு இதெல்லாம். அப்புறம் கேமரா எப்பயும் போல் போன V40 மாதிரியே அதே கிட்டத்தட்ட அதே கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு, சூப்பர். அப்புறம் பேட்டரி லைஃப் 6000 mAh 5500லேருந்து 6000 ஆக்கியிருக்காங்க. முதல்ல 5000 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 5500 ஆச்சு, இப்போ வந்து 6000 ஆக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பேட்டரி லைஃபு. 6000 mAhனால எனக்கு 2 நாளைக்கு மேலே வருது. சார்ஜும் போடுறதில்லை, 2 நாளைக்கு ஒரு தான் சார்ஜே போடுறேன். நான் 5G யூஸ் பண்ணால் ஹெவி யூஸ் பண்ணாலே ஒரு நாளைக்கு மேலே வரும். சூப்பர் வச்சு. ஸோ அது வந்து நீங்கள் ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னீங்களா? ஆமாம், நீங்கள் காட்டுங்க. ஓ, அது வேறு இடத்துல போய் மாற்றினா நல்லா ஆயிடுச்சா? மாற்றல, இப்போ நீ டைப் பண்ணி பாருங்க. இப்போ இதில் எப்படி இருக்குது? இதில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அதான் அதில் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அதில் மாற்றலாம். ஒன்று ஒரே ஒரு டவுட் வச்சு, இப்போ நார்மலாக நமக்கு ஹாப்டிக்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் பார்த்துருக்கீங்க, இந்த நத்திங்லலாம். அப்புறம் Vivo X200 அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. இது எப்படி இருக்குன்னா, அந்த நம்ம ஓப்போ Reno 12 Pro அந்த மாதிரி ஃப்ளாட்டாக, கொஞ்சம் டீப்பாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது. பட் ஓகே, கால்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம், அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் அந்த ஒரு இடம் மட்டும் ஷாமி மாதிரி இல்லைங்க. சொல்லப்போனால் ஷாமியும் OnePlusம் கொஞ்சம் வெயிட் காட்டுறாங்க இந்த ஏரியாவில். ஸோ அது தவிர வந்து டிஸ்பிளே சில பேருக்கு சேஞ்ச் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்டிக்கா? ஆப்டிக்கல் தான். அப்படியா? அந்த அனிமேஷன் பார்த்து ஏமாந்துட்டேன். அது ஃபன் டச் வைஸுங்க. சரி, ஓகே. டிஸ்பிளே வந்து சில பேர் 1.5K இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஏன்னா டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க டிஸ்பிளே, ஃபுல் HD ஆகிட்டாங்க, ஃபுல் HD ப்ளஸ் ஆகிட்டாங்க. அது காசு கட்டிங் தான், அதே ப்ரைஸ் வைக்கணும். ஆமாம், டிஸ்பிளேயும் இது பண்ணணும், பேட்டரியும் கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு 4-way கர்வா மாத்துற மாதிரியான ஒரு விஷயமும் பண்றோம். போன வாட்டியும் வந்து கர்வ்டு தான் இருந்துச்சு, 53 டிகிரி இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக 41 டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்மி, கர்வும் கம்மி. அப்போ போன தடவை கர்வ் வந்து 2-way கர்வா இருந்திருக்கும் போல. இது வந்து 4-way மாதிரி சைடுல மாதிரி இருக்குது பாக்க. சைடுல வந்து கர்வ் போன வாட்டி இருந்துச்சு, இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் கர்வ் இருக்கு. பெசல்ஸும் இந்த வாட்டி கிட்டத்தட்ட இதுவா சிமெட்ரிக்கா இருக்கு, ஆல்மோஸ்ட் சிமெட்ரிக். கொஞ்சம் இதுவா இருக்கு, ஆனா சிமெட்ரிக்கா தான். ஆனா ஃபோன் லைட் வெயிட்டா இருக்குல வச்சு. எனக்கு என்ன 6000 mAh மாதிரி இல்ல, வெயிட் மென்ஷன் பண்ணேன்னு கேட்டாங்க. அது வந்து அது क्वेश्चंस இருக்கு அத பத்தியும். வேற கான்ஸ் அப்படினா இன்னும் அந்த UFS இதுதான் யூஸ் பண்றாங்க. அத பத்தி 2.2 அதுதான் வந்து யூஸ் பண்றாங்க. அப்புறம் NFC இல்ல இந்தியாக்கு. மற்ற கண்ட்ரீஸ்ல NFC இருக்கு. இந்தியால ரிவ்யூ எல்லாம் பார்த்தா NFC இருக்குன்னு மென்ஷன் பண்ணா, அப்பயே V40 ல இருந்துச்சு போல இருக்கு சில கண்ட்ரீஸ்ல. சோ இங்க வந்து NFC இல்ல அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் கான்செப்ட். ப்ரீலோட் ஆப்ஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் நிறைய இருக்குது. ப்ளோட்வேர் அது நம்ம சொல்லி இதுவாகிடுச்சு. அதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம் இல்லையா? அப்புறம் கான்ஸ் ப்ராசர் கூட சொல்லலாம், கான் கிடையாது, ஆனால் மாற்றாமல் வச்சுருக்காங்க காலகாலத்துக்கு. ரியல்மியோட ஃபுட்பாத் வந்து அப்படியே நாங்கள் அப்படியே போகிறோம், அந்த ஃபுட்மார்க்கில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கான்ஸ். ஓகே. ஸோ ஆனால் மொத்தம் வந்து ஒரு மீடியா சென்ட்ரிக் டிவைஸுங்கிறது அழுத்த திருத்தமாக, மீடியா சென்ட்ரிக் வித் கேமரா உங்களுக்கு வேணும், வீடியோ எடுக்க போகிறீங்க, 4K ஃப்ரண்ட்லேயும் ரியர்லையும் 4K வேணும், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இது போகலாம். கேமரா போன இதுலேருந்து அல்காரிதம் ஏதோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும் போது இருக்குது. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஸ்லைட்லி பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது, லோ லைட்லாம். ஸோ மொத்தம் ஃபோட்டோகிராஃபியில் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். வீடியோ இருக்குது, ஆனால் இருக்கிறதுலேயே வீடியோவில் பெஞ்ச் மார்க் டிவைஸ் 30,000க்கு இது கிடையாதுங்கிறதையும் இந்த இடத்துல நாங்கள் அழுத்தமாக சொல்லிக்கிறோம். ஆமாம், ஓகே. சரி, அப்போ Q&A போயிடுவோம். போடு, இத்தனை பேர் கேட்டிருக்காங்களா நிறைய கேள்வி? நிறைய பேர் கேட்டு ஃபஸ்ட்டு வந்து LPDDR UFS டைப் என்ன அப்படின்னு முதல்ல கேட்டுருக்குது. LPDDR 4X RAM தான் இருக்குது, 5X ஃபோன் 2Aலையும் அதான் வச்சு 2.2 இருக்குது. ஃபோன் 2Aலையும் அதான் இருந்தது. நிறைய பேர் ஃபோன் 2Aல அது இருக்கும்போது, அப்போது இன்னை வரைக்கும் பார்த்தோன்னா அதே பட்ஜெட்டில் மீதி யாராவது இப்போ UFS 3 கொடுத்துருக்காங்கன்னே வைப்போம், 3.1 இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலும் அதுக்காக ஃபோன் 2A பர்ஃபார்மன்ஸ் வந்து ரியல் டைமில் மோசமாக வருது அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக சொல்லுங்க. இப்போ 2.2 கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல வரல. பட் 2.2 வந்து உங்களோட டே டு டே யூசேஜை வந்து எங்கேயாவது தடுக்குமா, அது லேக் இந்த மாதிரியான ரீசனாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆனால் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்கல, அதான் எதார்த்தம். ரைட்டு. அடுத்தது ப்ளே வித் கொரியன். Vivo V40ல வந்து பெயிண்ட் சிப்பிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்பி வாங்கலாமா? அதானா அந்த அலுமினியமில் வந்து மேலே கலர் வரணும்னு சொல்லி பண்ணாங்கன்னா சிப் ஆக தான் ப்ரோ செய்யுது. ஐஃபோனில் ஆகுது, சாம்சங்லேயும் ஆகுது, கலர்ஸ் கொடுத்தா.
நார்மல் ஃப்ரேம்னா பிரச்சனை இல்லை வச்சா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு கலரே கிடையாது. இது நார்மல் ஃப்ரேம் இந்த கலரு மேட்ச் பண்ற மாதிரியான கலர் இதை பெயிண்ட் பண்ணிருக்காங்களா? எதுக்கு எனக்கு கிளாஸி கொடுக்குறாங்கன்னு தெரியல. கிளாஸி தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. பேசாம ஃப்ராஸ்டட் அலுமினியம் மெட்டலே கொடுத்துடலாம் அப்படியே. எப்படியும் இவங்க என்ன சொல்றாங்க, ஆர்மோர்டு அலுமினியம் தான் சொல்றாங்க. ஃப்ராஸ்டட் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு இது வந்து மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். இது மெட்டல் ஃப்ரேம் கிடையாதுங்க, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஏங்க பிளாஸ்டிக் ஃப்ரேம்னா கண்டிப்பா ஈஸியா பெயிண்ட், அதனால மெட்டல் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பெயிண்ட் வந்து சிப் ஆகுது, V40 சிப் ஆகுது. அப்படி V40 லான்ச் ஆகி இப்போ போன ஆகஸ்ட் இப்போ லான்ச் ஆச்சு, 6 மாதம் ஆகுது. இப்போ இவங்களுக்கு இருக்க நிலைமை என்ன தெரியுமா, மோசமான நிலைமை. இதே பட்ஜெட்டில் மெட்டலோட 8 Gen 2ஓட 12 Pro இருக்கு, 12R இருக்கு OnePlus. அதுதான் கொஞ்சம் டெரராக இருக்கும். 5500 mAh தான். ஆனால் அதான் இங்கே கேமராக்குன்னு வந்துடுறாங்க, அதனால தான் இப்போ இது ஆகுது. அது பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. இது வந்து இதுவும் சிப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஃபியூச்சரில் ஆகலாம், சொல்ல முடியாது. கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வேரண்டர் அப்பப்போ அந்த சைடில் பிடிக்கிறது இது பண்ணுறது இந்த மாதிரி இதுவானதுனால தான் வந்து சிப் ஆஃப் ஆகுது. என்னென்னலாம் நடக்குது பாருங்க. ஓகே, அடுத்தது ப்ரோ A55 V50 which is better? கஷ்டமான கேள்வி ப்ரோ. இது A56க்கு ஆட் போட்டுருந்தாங்க. A56 வருது இன்னும் அத ஆட் ஆசம் ஒன் போட்டு வச்சிருக்கேன். மாசத்துக்குள்ள வந்துரும். அது Exynos. ஆமா, அது 1580. அடுத்த Exynos. ஆமா, இதுவும் Exynos தான். ஆனா எனக்கு பேட்டரி லைஃப் வந்து செம்மையா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ ரியல் லைஃப் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். கேமிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்னாப்டிராகன் பெட்டரா பண்றாங்களே. உண்மைதான். ஆனா எக்ஸினாஸ் வந்து எந்த இடத்துல இப்போ ஸ்கோர் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா, எக்ஸினாஸ் ஸ்கோர் பண்ணுறதோட அதிகமாக 1UI ஸ்கோர் பண்ணுது அப்படிங்கிறது அது அர்த்தம். எக்ஸினாஸ் வந்து ஓரளவுக்கு பவர் எஃபிஷியண்டாக இருக்குது, இதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து 1UI அட்வான்டேஜை தான் அங்கே என்ஜாய் பண்ணுதே தவிர, நிஜமாவே இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஃபன்டச் யூஐயோட அட்வான்டேஜ்லாம் இது என்ஜாய் பண்ணல. அந்த கேமராவை வச்சு தான் இது ஆக்சுவலாக வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. அடுத்து அந்த 6000 mAh அந்த டிஸ்பிளேயும். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான லுக்கு சாம்சங்கில் வர வாய்ப்பு இல்லை. அதுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் வந்து சிமெட்ரிக் பெசல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும்? வாய்ப்பே இல்லைங்க. 56லலாம் எனக்கு ரொம்ப சந்தேகம். இதுவும் லீக்கும் வந்திருக்கு, அதுலயும் பெசல் வந்து கொஞ்சம் பெப்பர் பேன் தான் இருக்கு. அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா சிமெட்ரிக் கிடையாது. ஆனா 55 வந்து 54ஓட பெரிய பெசல்ஸோட வந்துச்சு. இந்த கணக்குனே தெரியல, இன்னை வரைக்கும் ஆச்சரியத்திலேயே நம்மள வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பவர் எஃபிஷியண்டா இருக்கணும், இந்த அப்டேட்ஸ் நிறைய வேணும், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து, ஏன்னா இவங்க 3 தான் கொடுக்குறாங்க. அவங்க வந்து எவ்வளவு 4 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏசி. ஆமாமா, 4 வருஷம் அப்டேட். இந்த வருஷம் அதிகமாக 56க்கு மாறுமோன்னு சந்தேகம். 6 நிறைய பேர் தான் 6ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கே 6 கொடுத்தாங்க. A16 கொடுத்தாங்க. ஸோ 36, 26, 56 வருது. ஸோ அப்போ அதான் சாஃப்ட்வேர் உங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு வந்து பவர் எஃபிஷியன்சி வந்து இன்னும் பெட்டராக, சின்ன அந்த பேட்டரியிலே வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு போகலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் டச் ஓகே, எனக்கு கேமரா சென்ட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னா வந்து அதுவும் கேமரா நல்லா தான் எடுக்கும். ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ்லாம். ஆனால் வீடியோவில் சாம்சங் போட்டு பொழந்து தள்ளும், வீடியோகிராஃபி செம்மையாக இருக்கும். அது கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஏரியா. ஸோ அதெல்லாம் தான் பாயிண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து லுக் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தால் போதும்னா சாம்சங் போகலாம். ஏன்னா அது மெட்டலு கிளாஸ் பில்டு வேறு. ஸோ செம ப்ரீமியம் தான். இது பிளாஸ்டிக் ஃப்ரேம்னு வேறு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அது செம லைட் வெயிட்டாக இருக்கும், இதோட செம ஹெவியாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு சில பாயிண்ட் எல்லாம் பிரித்து நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப்னா கண்டிப்பாக வந்து இதுதான் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அதோட இது கொஞ்சம் பெட்டராக வரும். அடுத்தது செங்குட்டுவன் ப்ரோ, iQOO 12 ஆர் Vivo V50 கேமராக்கு எது பெஸ்ட் ப்ரோ? iQOO 12 தான். இதில் என்ன செகண்ட்ஸ் டக்குன்னு சொல்லிட்டு போய் எல்லாமே கேமராக்கு தான் பெஸ்ட்டு. iQOO 12 மாஸ் ஃபோன் ப்ரோ. என்ன இது ஜேஸ் ஆப்டிக்ஸ் இருக்கும், ஜேஸோட ஃபில்டர்ஸ் இருக்கும், ஒரு சில ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் iQOO 12 டெடிகேட்டட் கேமரா செட்டப்பே டெரரில் வச்சா. அதில் இது டெலிஃபோட்டோ வேறு 3x டெலிஃபோட்டோ வேறு இருக்குது. ஸோ இதில் வந்து அதே இதை ஜூம் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து iQOO 12 பெட்டர். அதில் மேக்ரோவும் எடுக்கலாம். நான் வேற ISP வேற அதில் பெட்ரு. 8 Gen 3. நான் அதனால தாங்க இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கேன். எனக்கு வந்து என்னென்னா நத்திங் ஃபோன் 3A ப்ரோவில் வந்து மேக்ரோ எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட மேக்ரோன்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த காம்படிஷனாக அந்த ஃபோனும் வருதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. V50க்கு காம்படிஷனாக 3A ப்ரோவும் வரலாம். ஆமாம், அங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும், எல்லாம் பக்கத்தில் இருப்பாங்க. இதுவும் ஒரு 30-35 சுற்றுது அப்படின்னா அதுவும் 30-35Kக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால செம்ம டைட் காம்படிஷன் இருக்கும். I am looking only for camera YouTube வீடியோஸ்க்காக. வீடியோஸ் இன்சைட் த ரூம். ஆவரேஜ் ப்ராசரு UFS 2.2 வந்து ஆர் மேட்டர்ஸ் டு கெட் பெட்டர் வீடியோ அவுட்புட் ஃபார் சோஷியல் மீடியா லைக் யூடியூப், இன்ஸ்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. UFS 2.2க்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை.
அது ரீட் ரைட் தான் ப்ரோ மேபி வட்ஸ். ஆனால் இண்டோரில் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு பார்த்தியா, அதெல்லாம் இந்த மாதிரியான ஃபோன் அந்தளவுக்கு சமாளிச்சதே இல்லை வட்ஸா. இண்டோர் வீடியோன்னு வந்துருதுனாலே எய்தர் ஐஃபோன் பிக்சல். வீடியோக்கு எப்பயுமே மிட்ரேஞ்ச் ஃபோன் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே பட்ஜெட்டில் தான் நீங்கள் ஃபோன் வாங்க முடியும், 30,000 தான் உங்கள் பட்ஜெட் அப்படின்னா வேறு வழியே கிடையாது. எய்தர் சாம்சங் போகணும் அப்படி இல்லைனா பிக்சல் போகணும். அதுதான் கொஞ்சம் இண்டோரில் நல்லா வீடியோ எடுக்கும். மற்ற ஃபோன்ஸ்லாம் கஷ்டம் ப்ரோ. ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் எடுக்கிற வீடியோ வாய்ப்பே இல்லை. இந்த ப்ரைஸில் வேறு ஏதாவது பழைய செகண்ட் ஹேண்ட் ஃபோன் தான் கிடைக்கும். அது நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னு வைங்களேன், 16E அது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகி இந்த ப்ரைஸ்க்கு வரலாம். அது இருக்குல்ல சிங்கிள் கேமரா, அது வெயிட் பண்ணணும். ஃப்ரண்ட் கேமரா 12 மெகா பிக்சல், அதை வச்சு நீங்கள் 4K வீடியோலாம் எடுக்கலாம். பட் வெயிட் பண்ணணும். அநேகமாக 1 வருஷம் ஆகிடும். அது வந்து 40,000 தொடுறதுக்கு டைம் ஆக்கிடுவாங்க. இல்லாட்டி விற்கவே இல்லை, யாருமே தொடவே இல்லை, சீண்டவே இல்லை அப்படின்னா அடுத்த 6-7 மாதத்தில் வந்து குறைஞ்சிரும். அடுத்து ஜெயன், V20 Pro யூசர் கேன் அப்கிரேட் டு திஸ் ஃபோன், கேமரா எக்ஸ்பிரியாரிட்டி எனி ஆல்டர்னேட் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு ஜாலியாக இருக்கும். அவருக்கு வந்து இப்போ V20 Pro நல்ல ஃபோன் தான், அதுலேருந்து இதுக்கு வந்தால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க தான் செய்யும் வச்சு. ஏன்னா ESP மாறுது இல்லை. ஆனால் ப்ரோலேருந்து நார்மல் நம்பருக்கு வர மாதிரி ஆகிடுது. ஏன் திடீர்னு இப்படி பண்ணாங்க வச்சா? ஏன் ப்ரோவே இல்லை அப்படின்ட்டாங்க தெரியல. நிறைய பேர் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரோவில் தான் இந்த டெலிஃபோட்டோ இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பவர்ஃபுல் ப்ராசஸர் இருக்கும். ஆனால் ரெனோவும் அப்படி தான் ஆயிடுச்சு பார்த்தியா. அப்படியே ரெனோ ஒரு மாதிரி குழப்பி என்னமோ பண்ணி இப்போ கொண்டு போய் 13 Pro 50,000 கொண்டு போய் சொல்லி விட்டுருக்காங்க. அப்போ ப்ரைஸ் நிறையா இருந்தால் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் வந்து இவங்க உள்ளன்னு நினைக்கிறேன். மிட்ரேஞ்ச் சிப்புக்கு போயிடுறாங்க, போயிட்டு 30,000 இதாங்க ஸ்வீட் ஸ்பாட், இதை தாண்டி போனால் பிரச்சனை வருது அப்படின்னு முடிவு பண்ணி அதில் லாக் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ரீசன். அப்போ ஆனால் V20 Pro யூஸ் பண்ண அவருக்கு வந்து மேபி பெரிய பிரச்சனை இருக்காது. இதே V40 Pro யூஸ் பண்ண ஒருத்தர் ஃபஸ்ட்டு அவங்க வாங்க வேணாம், அவங்க டெலிஃபோட்டோலாம் இருக்கிறனால மேபி நீங்கள் வருத்தப்படுவீங்க. அடுத்தது செல்வகுமார், ஹாய் ப்ரோ, V40 Pro அண்ட் X200 வந்து சேம் ப்ரைமரி கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க, கேமரா தான் மெயின், எது போகலாம்? எனக்கு தெரிஞ்ச X200 தான் என்னோட்ஸு. ஏன்னா 9400 கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டு, அதை நம்ப முடியாதுல்ல. 9200 ப்ளஸ்ஸு அது கொஞ்சம் கோளாறான ப்ராசர், திடீர்னு ரத்தம் அக்கனி குழம்பா கக்கும். அதனால் ப்ரோ இதில் வந்து ஆம்னிவிஷன் மூவ் ஆகிட்டாங்க சாம்சங்லேருந்து, அதுதான் ஏன்னு தெரில. ஏன்னா டிஸ்பிளே கிட்டத்தட்ட அந்த கர்வ்ஸ் வந்து X200 மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த இதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து X200 தானா. ஆனால் கேமரா மட்டும் அவங்க வந்து சோனிக்கு இருக்குது X200. ஆமாம், இதில் வந்து இது ஆம்னிவிஷன். சாம்சங் இல்லை, அல்ட்ரா வைடும் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் சாம்சங் JN1. இது ஆம்னிவிஷன், இதோ OV50 ஏதோ இருக்குது. சரி பரவாயில்ல. ஆம்னிவிஷன் வந்து ஒரு காலத்தில் பெரிய ஆள், திரும்ப பார்ப்போம் எப்படி எவ்வளோ தூரம். போன வருஷம் சாம்சங் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ ஆம்னிவிஷன் மூவ் ஆகிட்டேன். அதுதான் தெரில என்ன இது. கிட்டத்தட்ட அதே மாதிரி சென்சார் தான் நினைக்கும், 1/1.55 இன்ச் சென்சார் தான். பெருசாக வந்து சேஞ்சஸ் எதுவும் டிராஸ்டிக்காக இல்லை அவுட்புட்டில், பட்டு மாற்றம் இருக்குது. அடுத்தது கண்ணன், ப்ளீஸ் மென்ஷன் வெயிட் ஆல்சோ. ஐ திங்க் இட்ஸ் ஹெவிலாம் இல்லை, பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி இந்த கர்வ்லாம் இருக்குல்ல, அதனால் நிறைய பேர் வந்து ஹெவியாக இருக்குமோ. மச்சு நம்ம முன்னே அந்த 6000 mAh ஒரு குட்டி வெயிங் மிஷின் வச்சுருப்பீங்களா எங்கள் பழைய ஆஃபீஸில்? அது எங்கே போச்சுன்னு தெரியல. அது இருந்ததுன்னா இனிமேல் லைவாக நம்ம காட்டலாம் வச்சா. அது நம்ம கேட்போம், வரும்ட்டு கேட்போம். ஹெவி இல்லைங்க, ஒரு 189 கிராம்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடலு. மற்றெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு 194 193 அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஆனால் 6000 mAh 189 கிராம்ஸ். இது 180 ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, 189 அந்த மாதிரி ஏதோ அவ்வளோதான் இருக்குது. 190 கிராம்ஸ்க்குள்ளே தான் வெயிட்டு. 6000 mAhக்கு 189 கிராம்ஸ் பெரிய விஷயம் தான். சீரியஸா வேற லெவல் வெயிட். அது எவ்வளோ வருதுன்னா 189 தான். கரெக்ட், 189 தான். அது அதெல்லாம் பாருங்க 189 போட்டிருக்கலாம். அந்த கலர் டெக்ஸ்சர்டு பேக், அந்த ப்ளூ கலரு, அப்புறம் ரோஸ் கலர்லாம் ஒன்று இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸும் மாறுது, வெயிட்டும் மாறுது. எனக்கு அந்த 10 கிராமுக்காக அந்த டிசைன்லாம். ஆனால் S25 யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ண வெயிட் கண்டிப்பாக தெரியுது. இது என்ன 160 சம்திங் 62 தான். அப்போ பாரு, இது 162, எட்ஜி வந்து 160 இல்லாட்டி அதுக்கும் கீழே இருக்குங்கிறாங்க வேற. அப்போ தான் ஐஃபோன் என்ட்ரி கொடுத்தாரு விநாயக் 17 Air அப்படின்னு சொல்லிட்டு காற்றை கொண்டு வந்து காற்று பாக்கெட் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும் போல் பார்ப்போம். அடுத்தது தாஸ் ப்ரோ, நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபோன் வாங்க போகிறேன். யூசேஜ் நோ கேம்ஸு, ஃபோட்டோ நிறையா எடுப்பேன். ஃப்ரண்ட் கேமரா 60%, பேக் கேமரா 40% தான் யூஸ் பண்ணுவேன். மல்டிமீடியா, ஸோ பட்ஜெட் வந்து 40K வரைக்கும் இருக்குது. இப்போ V40யா V50யா Xiaomi 14 Civiயா எது வாங்கலாம் சொல்லுங்கள். செல்ஃபி கேமரா ஃபோட்டோ மட்டும் தான் எடுப்போம். செல்ஃபி கேமரா தான் அதிகம், 60% வந்து செல்ஃபி கேமரா தான், 40% தான் வந்து ரியல் கேமரா. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, Xiaomi 14 CV நல்ல ஃபோனு, பேட்டரி லைஃப் வந்து இதளவுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. அது 8S Gen 3 4700 mAh தான். அதனால் அது ஒரு ட்ராபேக் அந்த இடத்துல. பேட்டரி லைஃப்பில் வந்ததுன்னா சிவி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லை ப்ரோ. சரியா,
பேட்டரி லைஃப் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது கூட கம்பேர் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை அது ஃபேஸ் பண்ணும். சொல்லப்போனால் GT6 கூட கம்பேர் பண்ணாலும் கேமராவில் வந்து GT6ஓட நிறைய இடத்துல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடும் ஈஸியாக. ஆனால் பேட்டரி லைஃப்பில் அடி வாங்கும். GT6 வந்து உனக்கு 5500 mAh வந்துருமா, அதேமாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் 120 வாட் வந்துடும். Xiaomi Civi வந்து 67 வாட் தான், இது வந்து 90 வாட். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் வைக்கும்போது ஈஸியாக விவோ வந்து அதை ஓவர்டேக் அடிக்குது. பட் செல்ஃபி ஃபோட்டோ மட்டுமே முக்கியம் அப்படின்ற வெயிட்டேஜ் கொடுக்கும்போது மட்டும் Civi ஜெயிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஓவராலில் விவோ வந்து சிவியோட பெட்டர் தான். வீடியோவும் எனக்கு தெரிஞ்சது பெட்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தெரில ஃப்ரண்ட்டில் நல்லா இருந்தது வச்சா, ரியரில் வந்து சிவியில் என்னன்னு தெரில, ஒரு ஜெல்லி எஃபெக்ட் இருக்குது வச்சா. ஒரு ஜெல்லி எஃபெக்ட் மாதிரியே ஃபீல் ஆகும், அப்படியே ஃபீல் ஆகும். நம்ம லைட்லாம் எடுப்போம்ல, அது வந்து இப்படி இந்த பழைய காலத்து கேமராவில் எடுத்த மாதிரி மாறுது. அது நான் ஆனால் ரிப்போர்ட் மாதிரி அனுப்பி விட்டேன், இந்த மாதிரி ஜெல்லி எஃபெக்ட் வருதுன்னு. அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அதிலெல்லாம் ஓரளவுக்கு அதோட விவோ கொஞ்சம் பெட்டராகவே பண்ணும். ஆனால் செல்ஃபி ஃபோட்டோ மட்டும் Xiaomi பயங்கரமாக பண்ணுது. அந்த 2 32 MP வச்சுக்கிட்டு பயங்கரமாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆனால் செல்ஃபியில் 40,000 ரூபாய்க்கு வின்னர்னா Reno 12 Pro தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். வேறு எந்த ஃபோனும் இல்லை வச்சா, வேறு லெவல் போன வருஷம் வந்ததுலேயே தான். Reno 13 நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் போடலண்ணே எங்களுக்கு சென்ட் பண்ணல. 12 Pro நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். 12 Pro நிஜமாவே நல்லா இருந்ததுனால தான். ஆனால் 7300 நல்லா இல்லைன்னு காரி துப்பிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை அதுக்கு கோச்சிக்கிட்டாங்களான்னு தெரில. சரி ஓகே, 8350 இருக்கிறனால மட்டும் நம்ம அந்த ஃபோனை பற்றி பெருமையாக பேச முடியுமா? 8350 அப்புறம் அக்னி குழம்பு கக்கி தொலைஞ்சதுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் Reno 12 Pro சூடான மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மொக்க தான், ஏன்னா 7300னால. ஆனால் கேமரா சூப்பராக இருந்தது நிஜமா. ரியரும் நல்லா இருந்தது, ஃப்ரண்ட் அல்ட்டி. அந்த கேமராவை அடிச்சிக்க முடியல யாரும். அடுத்து மாஹி ப்ரோ, ஐ எம் யூசிங் V27 ஃபார் மோர் தென் 2 இயர்ஸ். அப்கிரேட் பண்ணலாம். V30 Pro போகலாமா இல்லை வந்து V15 வாங்கலாமா? V50க்காக ப்ரோக்காக வெயிட் பண்ணலாமா? V50 Pro வராதுன்னு சொல்கிறீங்களே. ஆனால் V30 Proவும் வந்து V15 சேம் ப்ரைஸ் தான், அதான் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் V30 Proனா நமக்கு எக்ஸ்ட்ரா லென்ஸ் வரும்ல வச்சு. ஆமாம், எக்ஸ்ட்ரா அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இதோ அதான் 50 MP டெலிஃபோட்டோ இருக்குது. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்கே வச்சு, 50 MP டெலிஃபோட்டோ இருக்குது, சந்தோஷப்பட்டு சொல்லிடலாம். ஆனால் ப்ராசர் 8020 இருக்குது. ஐயோ, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இது இங்கே இருக்கும், எங்கே ப்ராசர் போட்டிருப்பாங்களே எப்படியோ. 8200 தானே. ஆமாம், அது எப்படி 8200னாலும் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் வரும். அப்போது உங்களுக்கு வந்து டெமென்சிட்டி ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அது போயிடலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா கேமரா கிடைக்கும், ஒரு 2x டெலிஃபோட்டோ. அப்படி இல்லை எனக்கு அப்டேட்ஸ் இந்த கொஞ்சம் பழசாயிடுச்சுல, அப்டேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுவும் 3 இயர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி V30 Pro வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், 1 வருஷத்துக்கு மேலே வரும்போதே Android 14 வந்திருக்கும். ஆமாம், 1 வருஷம் ஆயிடுச்சு. 2 மேஜர் அப்டேட் தானே இது. ஐயோ, V30 அப்டேட் பாலிசி, V30 சீரீஸ் அப்டேட் பாலிசி. அதான், அது ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்துருச்சு. 3 இயர்ஸ் ஆஃப் நீ சொல்கிறது தான் கரெக்ட். அவங்க தப்பாக போட்டிருக்காங்க, மேபி குளோபலுக்கு போட்டு வச்சிருக்காங்க போல. ஏதோ 3 இயர்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு OS அப்டேட் Android 14 வந்தது. இன்னும் 16 17. ஆனால் இதுனா அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15 இல்லையா? 16 17 18. ஸோ அதான் நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு டெலிஃபோட்டோ 50 வேணும்னு நினச்சா அது ஓகே. அதே சமயம் டெமென்சிட்டி 8200 எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினச்சாலும் அதுக்கு போகலாம். மற்றபடி அதே சமயம் டிசைன் மாறுது லோட்ஸானா. ஆமாம், அது வந்து அந்த கர்வ் டியூயல் கர்வ், இது வந்து குவாட் சைடு, அது கொஞ்சம் டியூயல் கர்வ். ஆனால் கொஞ்சம் லுக் வைஸ் பார்த்தா நல்லா தான் இருக்குது. V30 Pro வந்து பார்க்குறதுக்கு ஓகே. அந்த ட்ரெண்டு, அந்த ஒரு வருஷம் முன்னாடி உள்ள ஒரு ட்ரெண்டு தெரியுது அதில் பார்க்க, அந்த கலர்ஸு, அந்த ரிங்கெல்லாம். பட் இது வந்து நல்லா ரவுண்டாக மாற்றிட்டாங்க. இதுவும் சரி, ரெனோவும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி தானே வச்சா இருக்குது. அந்த பேக்கு அதே ரவுண்டு, அதே சர்க்கிள், எல்லாம் அதே மாதிரி ஆகிருக்காங்க. ஆமாம், எல்லாம் கூடி ஏதோ பேசி இது பண்ணுறாங்க. சைனா அதே கடை அங்கே தான், அந்த ODM தான் நான் யூஸ் பண்ணுறேன். அங்கேயே போய் டிசைன் சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு வந்துட்டேன், அந்த டிசைன் அப்படியே யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க போல். பரவாயில்ல. அடுத்து சிவகுருநாதன், தலைவா V50 vs Honor 200 Pro, which one to go? டெய்லி சோஷியல் மீடியா யூசேஜ், கேமரா நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃப் கொஞ்சம் வேணும். ரெண்டுமே நல்ல ஃபோனு. Honor 200 Pro போனால் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றி எனக்கு தெரில. மற்றபடி Honor 200 Pro விக்கி யூஸ் பண்ணிட்டு என்ன ஃபோன் அப்படின்னு தான் கத்திட்டு சுற்றிட்டு இருந்தான். ஏன்னா அதில் கேமரா மாடியூலும் ஓகே, எக்ஸ்ட்ராவாக டெலிஃபோட்டோ வந்துடும். அடுத்து 8s Gen 3 வேறு வந்துடும், பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது. ஸோ அதனால் ஒரு எட்ஜ் இருக்குது ப்ரோ, உண்மை அதுதான். ஒரு எட்ஜ் ஃபார் ஷோர் இருக்குது V50 கம்பேர் பண்ணும்போது. ரிலேபிலிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விவோ கொஞ்சம் ரிலேபிள் எந்த ஆஸ்பெக்ட்லனா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது. அப்படி இல்லைன்னா நீங்கள் Honor போகலாம். தைரியமான ஆளுக்கேன் நான், ரிஸ்க்கெல்லாம் நான் சாதாரணமாக எடுப்பேன், பிரிட்டானியா ரஸ்க் மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Honor போகலாம். ஓகே, இதெல்லாம் தான் வந்து இதோட Q&A அண்ட் ஓவரால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் V50ஓடது. என்ன வச்சு தோணுது உனக்கு ஓவராலா? இப்போ விவோட ஸ்டாண்ட் எப்படி போற மாதிரி ஃபீல் ஆகுது? நான் எதுக்கு கேட்குறேன், ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க.
ஆமா அது பிரைஸும் ஏற்றக்கூடாது. பிரைஸ் ஏற்றுனா எல்லாம் கோச்சிப்பாங்க. ஃபீச்சர்ஸும் கொடுக்கலன்னா ஏதாவது இது பண்ணிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஏற்றுவோம், கொஞ்சம் இது பண்ணிப்போம், ஒரு குவாட் கர்வ் எல்லா சைடு கர்வும் வந்து கொடுப்போம். இவங்க கிட்டேயும் திட்டவும் கூடாது, இப்போ ரொம்ப எல்லாரும் புகழ்ந்தும் பேசக்கூடாது, எல்லாம் திட்டிட்டும் கூடாது. சேஃபா இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி. கரெக்ட், இது செம்ம பாயிண்ட் சொல்றது. சேஃபா பிரைஸ் ஏற்றுனா வந்து இதுவாயிடும். ஸோ அதனால இப்படியே வச்சு இல்லை இது வந்து எனக்கு தெரிஞ்சு வாட்ஸன் அதே ப்ராசஸ் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் எப்படியும் பழசாயிடுச்சு, சீப்பாக கிடச்சிடும் கால்காம் கிட்ட தான் அப்படின்ட்டு ப்ராசஸ் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க. நல்ல பாயிண்ட் இது. ஏன்னா இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டில் யாராவது உள்ளே போய் பார்த்தாங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் லுக் மாறுது, ரியரில் லுக் மாறுது. அந்த இந்த கலர் ப்ளூ கலரே காமிக்கிறாங்கன்னு பாருங்க, வாவ் சூப்பராக அந்த இது ஸ்டார்ஸ் மாதிரி இதுவாக இருக்குது. 6000 mAh இருக்கு, 6000 mAh 90 வாட் சார்ஜிங் இருக்கு, 50 MP கேமரா, 3 350 MP அப்படின்னு செல்ஃபி எடுத்து பாருங்க. அப்புறம் வெட்டிங்னு நிறைய பேர் போட்டு கலாச்சிருந்தாங்கன்னா நான் டெய்லி வெட்டிங்காக போகிறேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க? நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு எல்லாம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போடுறாங்க, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு போட்டு ஃபோட்டோஸ் வந்து இது பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை வச்சா எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறேன். யூடியூப் மட்டும் நம்பி இருக்கிறது கஷ்டம் சொல்லிட்டு அதுதான் மெயினாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. கல்யாண கவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இப்போ ஃபோன் வாங்கினா போதும், கல்யாணத்துக்கு வந்து ஒரு பேக்கேஜை பேசி கவர் பண்ணி விட்டுடலாம், வீடியோ ஃபோட்டோ எல்லா இடத்துக்கும் கொடுத்துடலாம். அது வந்து ஒரு ஃபில்டருங்க வெட்டிங்கிறது, ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல வந்து போர்ட்ரேட் இருக்கா, தனியாக ஒரு இடத்துல ஃபில்டர் இருக்கு, அது காட்டு அது மக்கள் வந்து பார்த்து சந்தோஷப்படும். நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இருக்குது ஸ்பெஷலாக என்ன அப்படி என்னதான் இருக்கு அதில்? இதுலேயே ஸ்க்ரீன்ஷாட் இது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அவங்க அஃபிஷியலாக இது பண்ணது. என்ன வச்சா அந்த ஃபில்ட்ரு கேமரா ஆப்பு? ஓகே, நீங்கள் போர்ட்ரேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெய்ஸ் ஃபில்டர்ஸ், ஓகே இதெல்லாம் இருக்குது. ஓகே ஓகே. அப்புறம் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் போர்ட்ரேட், நேச்சுரல் போர்ட்ரேட் இதெல்லாம். ஓகே, இந்த இடத்துல இருக்கா? ஆமாம், போடு போர்ட்ரேட்னு ஒன்று. ஆக்சுவலாக அதுவே தூரமாக வேற போயிடுது இல்லை? நேச்சுரல் பட்டர்ஃப்ளை லைட் ஃப்ளாஷ் ஆனதா? ஆமாம், அந்த பவர் பேங்கோட டெக்ஸ்சரே மாறுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபெஸ்டிவலா எல்லாத்துக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி லைட் வர மாதிரி, அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பாருங்க அந்த லைட்டு. ஆமாம், ஒரு ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அந்த இதோட டெக்ஸ்சரே மாறுது, கலர். பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, வெட்டிங் இதுதான் வெட்டிங். நீங்கள் வந்து வெட்டிங் நியோ ரெட்ரோ அப்படின்னு வருது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் மாறும், அந்த சர்ஃபேஸே மாறுது. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு மேட் யூஸ் பண்ணலாம், பின்னாடி வந்து RGB அந்த கலர்ஸ்லாம் தெரிகிற மாதிரி. அப்போ நீ ஃபில்டர் மாற்றும் போது எந்த அளவுக்கு மாறுதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதாங்க ஃபில்டரு, இது எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க, பத்திரமா ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதான் மொத்தம் இதில் ஃபுல்லாகவே ட்ரிக்ஸு தான் வச்சு. இந்த 30,000 35,000 இருக்கக்கூடிய கேமரா ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தா இதே மாதிரியான அந்த ஃபில்டர்ஸ் வந்து செல்ஃபிக்கும் இருக்கும். ஸோ நம்ம மாற்றி எடுக்கலாம். அது நம்ம தனியாக போய் எடிட் பண்ணும்போது டைம் எடுக்குது. சில சமயங்களில் தனியாக போயிட்டு நம்ம எடுத்த ஃபோட்டோ எடிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அது இன்னும் ஃபோட்டோ குழச்சி விட்ருதா. அதனால் இதுக்கு எத்து தான் நல்லா போகுது. இங்கே முன்னாடியே ஃபில்டர் போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். அப்படியே ஷேர் பண்ணலாம் சோஷியல் மீடியாவுக்கு வந்து இதெல்லாம் இந்த மாதிரி இதுதான் கிமிக்ஸ் தான் வந்து எல்லோரும் லைக் பண்ணுறாங்க. ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ ஆன்டி. ஆமாம், அந்த மாதிரி தான். ரைட்டு, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் V50. ஸோ விவோ வந்து அடுத்து எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியுது. V60யோட அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் வந்துருவாங்கல்ல, எப்படியும் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வந்துருவாங்க. V60 6 மாதம் கேப், அவ்வளோதான். போன ஆகஸ்ட் வந்துச்சு, இப்போ பிப்ரவரி வந்துருக்கு. அதில் வந்து அவங்க 7S Gen 3 அதெல்லாம் போனீங்க கொலை பண்ணிடுவேன். சரி, 7+ Gen 3 சரி பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறேன். Gen 4 போயிடுங்க. ஆமாம், இன்னுமாயா அதே வச்சு அரைக்கிறீங்கன்னு தோணுது. ஆனால் ப்ரைஸ் தான் பிரச்சனை. நீ சொல்கிற பாயிண்ட் அது கரெக்ட், அதுக்கு பயப்படுறாங்க. ரைட்டுங்க. ஸோ உங்களில் யாராவது விவோ V50யோ இல்லாட்டி 40யோ யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். V50 இன்னைக்கு தான் சேல் போயிருக்கு, அதுக்குள்ளே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓஹோ, இவ்வளோ நாள் வந்து வெயிட்டிங்கில் இருந்ததா? இருந்துச்சு. சரி, இவ்வளோ நாள் அப்போ V40 V30 Pro யூசர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த V30 Pro ஒருத்தர் கேட்டிருந்தார்ல 8200, அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. V30 Pro நிஜமாவே 8200 நல்லா இருந்ததுன்னா அப்போ அவர் அதே வாங்கலாம், ஏன்னா டெலிஃபோட்டோவும் கிடைக்கும். ரைட்டு, இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். தெரியும் சிவபரணி, பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.